கழுதை பேசுதோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவை அப்படின்றதுக்காக அந்த கழுதையை வாங்கிக்கிட்டாரு. அந்த கழுதை கேட்டுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவர் அந்த மில்லுக்கு அந்த கழுதையை கூட்டிட்டு போறாரு. மில்லுக்கு பெரிய கொம்பு எடுத்துட்டு வந்து அந்த பேக்கரி மேனை அடிச்சு விரட்டிடுறாரு. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கழுதையை பத்தின ஒரு கதையை தான் சொல்ல போறோம். எல்லாருமே வாயால கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒருத்தர் நல்லதை பத்தி பேசினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டதை பத்தி பேசினாங்கன்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா தான் இந்த கதையை இப்ப சொல்ல போறோம். ஒரு நாடோடி ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு கழுதை வச்சிருந்தாரு. அந்த கழுதையை கூட்டிட்டு ஒரு சந்தைக்கு போனாரு. அந்த சந்தையில போய் அந்த கழுதையை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாராச்சும் என் கழுதையை வாங்கிக்கிறீங்களா? என்னோட கழுதை நல்லா வேலை செய்யும், அது மட்டும் இல்லாம அது நல்லா பேசவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதை கேட்ட ஒரு பேக்கரி கடைக்காரரு சிரிச்சாரு. என்னது, கழுதை பேசுமா? அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைச்சு சிரிச்சாரு. ஆனாலும் அவருக்கு அவரோட வேலைக்கு ஒரு உதவியால் தேவைப்பட்டுச்சு. அதாவது இவரு மில்லுல போய் மாவு எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு உதவியால் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு இந்த கழுதை இருந்துச்சுன்னா அந்த மாவெல்லாம் இந்த கழுதை சுமந்துட்டு வரும் அப்படின்னு யோசிச்சாரு. அதனால கழுதை பேசுதோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவை அப்படின்றதுக்காக அந்த கழுதைய வாங்கிக்கிட்டாரு. அந்த நாடோடி அந்த கழுதைய பேக்கரி ஆள் கிட்ட விற்கும்போது தன்னோட கழுதை நம்ம கடைசியா என்ன வார்த்தை பேசுறோமோ அதையே திரும்ப திரும்ப சொல்லும். ஆனா நம்ம என்ன சொல்றோன்றது அதுக்கு புரியாது. ஆனா கிளி மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும் அப்படின்னு சொன்னாரு. அந்த பேக்கரி மேனும் அந்த கழுதைய வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. அவரு வீட்டுக்கு போனோடனே அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, நாளைக்கு நான் மில்லுக்கு போறேன், மில்லுக்கு இந்த கழுதையை கூட்டிட்டு போய் அங்க மாவெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு இந்த கழுதையை யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, மில்லர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஏமாத்துக்காரங்க, அவங்க ரொம்ப கொடூரமானவங்க, மில்லர்ஸ்னாலே கொடூரமானவங்க அப்படின்னு சொல்றாரு. இத அந்த கழுதை கேட்டுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவரு அந்த மில்லுக்கு அந்த கழுதைய கூட்டிட்டு போறாரு. மில்லு கிட்ட போன உடனே மில்லுல இருந்து மில்லர் வெளியில வராரு. வெளியில வந்து இந்த பேக்கரி மேனை வரவேற்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மில்லரை பார்த்த உடனே இந்த கழுதை மில்லர்ஸ்லாம் கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மில்லர்ஸ் எல்லாருமே கொடூரமானவங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. இதை கேட்ட அந்த மில்லர் ஆச்சரியப்பட்டாரு, என்ன கழுதை பேசுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அது சொன்னதையே சொல்ல சொல்ல அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவரை பத்தி தானே அது சொல்லுது, அதனால அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நடக்குதுங்க, என்ன கழுதை ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரி மேனை வந்துட்டு திட்டுறாரு. அதுக்கு அந்த பேக்கரி மேன் சொல்றாரு, இது நம்ம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும், அதுக்கு அது என்ன சொல்லுதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்ப இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணது யாரு இந்த கழுதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஒரு பெரிய கொம்பு எடுத்துட்டு வந்து அந்த பேக்கரி மேனை அடிச்சு விரட்டிடுறாரு. உடனே அந்த அடிப்பட்ட காயத்தோட அந்த பேக்கரி மேன் வெளியில நடந்து வராரு அந்த கழுதையோட. அப்பதான் அவர் நினைக்கிறாரு அந்த நாடோடி சொன்னதை பத்தி. ஓ, இந்த கழுதை நம்ம கடைசியா சொன்னதை தான் திரும்ப சொல்லுது, நம்ம கெட்டதை சொன்னதுனாலதான் இது இப்படி சொல்லுது, நம்ம நல்லதே சொன்னோம்னா இதுவும் நல்லதா தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நாளுக்கு அப்புறம் அவரு எல்லா விஷயமும் நல்லதாவே பேச ஆரம்பிச்சாரு. அவர் நல்லதா பேசினதன் காரணமாக அவருக்கு எல்லாமே நல்லதாவே நடந்தது. அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே சந்தோஷமா அடைஞ்சதை பார்த்து அவரும் சந்தோஷமா இருந்தாரு. இதை பத்தி அவரோட ஒய்ஃப் கிட்ட சொன்னாரு. அவங்க ஒய்ஃப் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கழுதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்கு நன்றி செலுத்தும் விதமா அவங்க ஒய்ஃப் நிறைய கேரட்டை கழுதைக்கு கொடுத்தாங்க. இந்த கதை மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது?
நம்ம நல்லதா பேசணும்னா நம்மளுக்கு நல்லதா நடக்குது, கெட்டதா பேசினா கெட்டது தான் நடக்குது. இதன் மூலமா நம்ம இனிமேல் எப்பவுமே யாரை பற்றியுமே கெட்டது பேசாம எல்லார பற்றியும் நல்லதாவே பேசி எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா?